அருமையான உறவினர் பெருமக்களே வணக்கம். தமிழ் இனத்தில் முக்குலத்தின் ஒரு குலமான பிரமலைக்கல்லர்கள் இனத்தின் வழித்தோன்றல்கள் பற்றிய ஆய்வை கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொண்டு பல வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்த ஆவணங்கள் மற்றும் இந்த இனத்தின் பெரியவர்கள் சொன்ன செவிவழி செய்திகள் ஆகியவற்றை கொண்டு பிரமலைக்கல்லர்கள் வம்சாவளியும் வழிபாட்டு முறையும் பற்றிய இந்த ஆய்வு மூலம் ஆண்ட வம்சம் என்ற இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதில் உண்மையாகவே இந்த பிரிவில் கிடைத்த பயனாக கருதி மகிழ்ச்சி அடைகிறேன். கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் பூசாரி திரு ஆங்கத்தேவர், ஐயன்பிடி ரமேஷ் ஆகியோர்கள் சொன்ன தகவல்கள், கொக்குளம் ஆறுகரை கருப்பத்தேவர் வம்சத்தைச் சேர்ந்த 105 வயதுடைய பெரியவர் அவர் தாத்தா சொன்னதாக என்னிடம் சொன்ன தகவல்கள், செக்கானூர்னி பட்டியைச் சேர்ந்த அம்மையப்பன் உடன் 10 பெரியவர்கள் குழு சொன்ன தகவல்கள், வாலாந்தூரைச் சேர்ந்த வீரண்ணன் என்பவர் கொடுத்த டாக்குமெண்ட், பாப்பாவட்டி பசுக்காரம்பட்டியைச் சேர்ந்த புலவர் சின்னனையா சொன்ன தகவல்கள், கள்ளவட்டி நாடு கட்டத்தேவன்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணன் அவரிடம் அவர் தாத்தா சொன்னதாக என்னிடம் சொன்ன தகவல்கள், வாயக்குளம் அனஞ்சான்கோட்டத்தைச் சேர்ந்த செல்வம் பூசாரி மற்றும் லூயிஸ் ட்ரூமன் எழுதிய எ சவுத் இந்தியன் சப்காஸ்ட் சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிரமலைக்கல்லர் என்ற ஆய்வு நூலில் இருந்த தகவல்கள், வேங்கடசாமி நாட்டார் எழுதிய கல்லர் சரித்திரம், ஆர்.கே. கண்ணன் எழுதிய மூவேந்தர் வரலாறு, சுந்தர வந்தியத்தேவன் எழுதிய பிரமலைக்கல்லர்கள் வாழ்வும் வரலாறும் ஆகிய ஆய்வு நூல்களில் இருந்த தகவல்கள் 80% ஒத்த கருத்துக்களை தொகுத்து இந்த ஆவணப்படத்தின் மூலம் உங்கள் பார்வைக்கு வழங்குகிறேன். இதில் சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கலாம், தொழில்நுட்பத்தில் சில சிறப்புகள் குறைவாக இருக்கலாம். இந்த ஆவணப்படத்தை பார்த்து தாங்கள் கூறும் ஆலோசனைகள் மற்றும் விடுபட்டவைகள் அடுத்த பதிவில் சேர்த்து வெளியிடப்படும். இது முடிவாகாது, இன்னும் தொடரும். 1-2 ஆவணப்படத்தின் மூலமோ சில நபர்கள் மூலமோ இந்த இனத்தின் முழு வரலாற்றையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் பல ஆய்வுகளாலும் காலத்தாலும் முழு வரலாறு கிடைத்துவிடும் என்பதில் ஐயமில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இவ்வாறு இருந்த இந்த இனம் சுமார் 15ஆம் நூற்றாண்டில் இவ்வாறு இருந்து தன்னரசு நாடு அமைத்து தங்களை தாங்களே ஆட்சி செய்த வம்சம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை, அதாவது 1957 வரையிலும் கூட இவ்வாறுதான் வாழ்ந்துள்ளனர். இன்று இந்த இனத்தில் ஒரு சிலர் மட்டும் இப்படி வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட சிடி ஆக்ட் எனும் கைரேகை சட்டத்தின் மூலம் குற்றம் புரியாத இந்த இன ஒட்டுமொத்த மக்களையும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அடக்கி ஒடுக்கி கிபி 1914 முதல் 1946 வரையிலும் 32 ஆண்டுகள் இந்த இனத்தின் வளர்ச்சியை தடுக்காமல் மட்டும் இருந்திருந்தால் நிச்சயமாக இன்று இந்த சமுதாயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும். ஒரு சமுதாயத்திற்கு கடந்த கால வரலாறு தெரியவில்லை என்றால் எதிர்காலம் சிறப்பாக இருக்காது என்று சுதந்திர போராட்ட வீரர் வீர சவார்கர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் இந்த சமுதாயத்தின் வரலாற்றை எல்லோரும் தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்பதே என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் என்னுடைய முயற்சியே இந்த ஆவணப்படம்.